பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனுடைய புத்திரர் யார்? தேவனுடைய புத்திரராய் இருப்பதற்கு வேதம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லி இருக்கிறது. The Bible says we should be the man of peace. சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாய் வேதம் சொல்லி இருக்கிறது. தேவன் உங்களை என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். யார் தெரியுங்களா? நம்முடைய வேல்யூ. we are the peace ambassador. சமாதான தூதுவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சமாதான பாத்திரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் நாமம் இங்கு வேதம் சொல்லி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒரு நாள் நான் என்ன செய்தேன், பஸ்ஸில் வந்தேன். கிளியனூர்ல இருந்து திண்டிவனத்துல பஸ்ஸில் வரும்போது நிறைய கூட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பயங்கர சண்டை. கண்டக்டர் வந்து எல்லாரையும் தள்ளி உள்ள போங்க, தள்ளி உள்ள போங்கன்னு சொல்றாரு. இது நடந்து நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. பயங்கர சண்டை. எல்லாம் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் வரும்போது அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மது போதையில் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. 2 பேரும் வந்து நடுவில் வந்த 2 ஜென்ட்ஸ் சகோதரர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீயா நானான்னு சொல்லி கழுத்தை பிடிக்கிறான், சட்டையை பிடிக்கிறான். அங்கே ஒரு வாலிப தம்பி அவன் அமைதியாக இருந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆவேசமாக ஒருத்தன் பேசினான் பாருங்க. அவன்கிட்ட போய், அண்ணா சண்டை போடாதீங்கண்ணே, ரொம்ப கோவப்படாதீங்கண்ணே, ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா ஆயுஸ் குறைஞ்சிடுண்ணே, நீங்கள் நல்லா இருக்கணுண்ணே, நீங்கள் கோவத்தெல்லாம் விட்டுருங்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேண்ணே, உங்களுக்கு தீர்க்க ஆயுசாக இருக்கணும்னா கோவத்தை விட்டுருங்கண்ணே சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறான். கோவப்பட்டா ஆயுஸ் குறைஞ்சிடுண்ணே. அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கும் 15 வருஷமா இருந்தாலும் அந்த பேருந்துல போன அந்த சம்பவம் இன்றைக்கே மனசுல இருக்குது. ஒரு வாலிப தம்பி, ஒரு 18 வயசு உள்ளவன், அவன் தன்னை காட்டிலும் வயது முதிர்ந்த 2 பேர் சண்டை போடும்போது வேடிக்கை பார்க்க நபரா இல்லாமல் சமாதான பாத்திரனா இருந்தான். அப்ப நான் 2 பேருக்கு நான் பக்கத்துல இருந்ததுனால 2 பேரும் சமாதானம் பண்ணிட்டு, சரிப்பா நம்ம எல்லாரும் வழிபோக்கர் தான், யாரும் நம்ம இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, ஒருத்தர் விட்டு கொடுங்களேன், இதனால ஏன் பஸ்ல ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சொல்லி நான் 2 பேருக்கும் சொல்லி அந்த திண்டிவனம் வந்து நான் இறங்கிட்டேன். இன்னைக்கும் யோசிச்சு பார்க்குறேன், எப்பெல்லாம் முரண்பட்ட மனிதர்கள் பல சிக்கலில் எழும்புகிறார்களோ, சச்சரவுகள் எழும்புகிறார்களோ, we should be the man of peace. சமாதானத்தின் பாத்திரராக இருக்கும்போது அப்ப நம்ம சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை, அப்பா நான் உங்க பிள்ளை, நான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட நான் விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட மன்றாட்டை கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா கிட்ட தன் பிள்ளைங்க போய் பேசுறதுல அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார், என் பிள்ளை வந்திருக்குதுப்பான்னு சொல்லி. எனவே தேவனுடைய புத்திரராய் தேவன் நமக்கு ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நாம் செய்யணும். ஒரு நாளும் எங்கெல்லாம் கலகம் இருக்கிறதோ, சச்சரவு இருக்கிறதோ, அங்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அன்பு தகப்பனே, எங்க வாழ்க்கையில உம்முடைய மலை பிரசங்கத்துல சமாதானத்தை பற்றி பேசுனீங்களே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சச்சரவு நிறைந்த இந்த உலகத்துல, ஆண்டவரே பகை நிறைந்த இந்த உலகத்துல, ஆண்டவரே வெறுப்பு நிறைந்த உலகத்துல நாங்கள் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் எங்க வாழ்க்கையை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.